வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு கிரேவி. 65க்கு பதிலாக நீங்கள் இந்த கிரேவியை வந்து ட்ரை பண்ணலாம். பிரியாணிக்கு, கீ ரைஸ்க்கு, இல்லை நம்ம நார்மல் ரைஸுக்கு கூட நம்ம சைட் டிஷ் மாதிரி வச்சு எல்லாரையுமே அசத்தலாம். அப்படி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. இது வந்து ஒரு கேரளா ரெசிபி. இல்லை கோகனட் ஆயிலில் செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட் பயங்கரமாக அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு பேனை காய வச்சிடலாம். அதில் தேவையான அளவுக்கு நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையும் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா. இப்போ இது ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாய்க்கு மேலேயே இருக்கும். நல்லா சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நமக்கு காரம் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சாட் பண்ணிடணும். எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோ வதக்கிடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்காமல் விட்டுட்டோம்னா நமக்கு அந்த கிரேவி வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லாவே நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வெங்காயம் நல்லா அப்படியேவும் பாதியை வற்றினதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. ஜாஸ்தி மல்லிப்பொடி வேணாம், 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக இது 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் கூட போதும். ரெட் சில்லி பவுடர்னால் உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கனையுமே போட்டுடலாம். இது ஒரு 600 சிக்கன் இருக்கும் அளவு, 600 கிராம் அளவுக்கு. இப்போ ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனையுமே நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம். நல்லா அந்த எண்ணெயில் மசாலா எல்லாமே கோட் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிடலாம். அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியுமே நமக்கு ரிலீஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வற்ற விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் அப்படியேவும் நம்ம அந்த தண்ணி போகிற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே சுற்றியில் ஊற்றிடணும். நம்ம கலக்க வேண்டாம், அப்படியே சுற்றியில் ஊற்றிட்டு மூடி மட்டும் போட்டு வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சின்ன ஃப்ளேம்லையா. ரொம்ப ஜாஸ்தி ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரம் வற்றிடும். பாருங்கள், நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காமிச்சேன், தண்ணி கொஞ்சம் இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பிராய்லருங்கையில் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். இதே நாட்டுக்கோழினா உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரி இருக்கும். பிராய்லருமே நல்லா சாஃப்டானதாக சின்ன கோழியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி ஃபைனல் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஃபைனல் டச்சப்பேவும் இந்த நம்ம ஊற்றுற கெச்சப் தான், டொமேட்டோ சாஸ் தான். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் நம்ம இப்போ பெப்பர் போட்டுறோம். நல்லா மிளகு நல்லா பவுட்ரு பண்ணி வச்ச மிளகு மட்டும்தான் நல்லா ஆட் பண்ணி அப்படியே பரட்டி விட்டு நல்லா ரொம்ப ஃபைனாக ரொம்ப குட்டி தீயாக வச்சுருங்க. அப்படியே எண்ணெய் விட்டு வரட்டும். நமக்கு நல்லா அப்படியே வறுவல் மாதிரி ஆயிரும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்கு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. நம்ம கீ ரைஸுக்கு இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இல்லை பிரியாணிக்குமே நீங்கள் 65க்கு பதிலாக கண்டிப்பாக அதை ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோ நான் கீ ரைஸுமே சேர்த்து போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் இன்னும் கொடுத்துருக்கேன். ஜிஜி சிக்கன், அதே மாதிரி ஜீரா சிக்கன், அப்புறம் சப்பாத்திக்கு நானுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி சூப்பராக இருக்கும். அந்த வீடியோஸுமே நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.